ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து ஹோம் தேட்டர் கொடுத்தாங்க, தூக்க வேற முடியல. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா டக்காயின்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அது பழைய பிராண்டு. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து ஒரு ஹோம் தேட்டர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனை தான் ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ராப்ளத்தை நம்ம 100% வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, ஸோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் என்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஸோ இதில் என்ன ஃபால்ட்டு என்ன எது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹோம் தேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க போல். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஃபர் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. தென் பின்னாடி பார்ப்போம். ஸோ பின்னாடி பார்க்குறப்ப சில ஸ்க்ரூஸ் எல்லாம் காணோம். நம்ம உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உள்ளே எப்படி இருக்குன்றது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சுங்க. நல்ல கனமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும், ஹெவியாக கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ உள்ளே பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே கேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட்லேயே இல்லாமல் இருக்குது. எல்லாமே அவுந்து கிடக்கு. ஒருவேளை கடையில் எதுவும் கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது. ஸோ நம்ம கேபிள் ஃபுல்லாமே நம்ம மாட்டினா தான் வந்து இது இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சர்க்யூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தனியாக இது தனியாக தான் இருக்குது, எந்த இதுவுமே இல்லை. உள்ளே பார்த்திங்கன்னா வயர் இருக்குது. ஸோ அந்த வயரை யூஸ் பண்ணி நம்ம மாட்டிக்கலாம். ஸோ மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஃபால்ட் என்னென்னா, இதில் ஒரு கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. கையில் எடுத்தாவே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்துடும் போல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே லூஸான கண்டிஷன்லாம் இருக்குது. இங்கே பார். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் உப்புன மாதிரிக்கு இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சு. நம்ம அதுக்கு பதிலாக வந்து வேறு கெப்பாசிட்டர் தான் நம்ம போடணும். ஸோ வேறு எந்த ஃபால்ட்டும் வந்து தெரியல. நம்ம இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம புது கெப்பாசிட்டர் போட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு எதுவும் ஃபால்ட் இருக்கான்றது தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கெப்பாசிட்டர் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் சால்ட்ரிங் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கெப்பாசிட்டர் வந்து புது கெப்பாசிட்டர் வந்து நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். அது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன ஃபால்ட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த பின்னருக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சேக் ஆகிட்டே கிடந்துச்சு. ஸோ அதனால் இது இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஸோ வயரை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நானே இங்கே சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட் லைனு. ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு வந்து சர்க்யூட்டு போகும். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 வயர் வரும். இதில் வந்து சென்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வயர் வந்து காமனு. ஸோ இது ரெண்டுமே வந்து பேஸ். ஓகேவா? ஒரு பேஸில் வந்து 26 வோல்ட் வரும், ஒரு பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 13 வோல்ட் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ தேவையான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த 26 வோல்ட்டு அதுக்கு தேவையான பிளேஸுக்கு போகும், 13 வோல்ட்டு அதுக்கு தேவையான பிளேஸுக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த போர்டு வந்து ஆன் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, நம்மளோட நம்ம இந்த இது இருக்குது பார்த்திங்களா, ஹோம் தேட்டரோட பாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த பாடியில் வந்து ஒரு லைன் வரும். இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டரோட நம்மளோட டிஸ்பிளே யூனிட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஹோம் தேட்டர் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றது. ஸோ அது மாட்டுறதுக்கு பின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பின்னு இடத்துல இந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்பன் கேபிளை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தள்ளி வச்சுக்கலாம்.
தள்ளி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகலையான்றது. இப்போ பாருங்கள், சுவிட்சை போட்டுடலாம். ப்ளக் பண்ணி சுவிட்சை போட்டோன்னே இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகுதுங்க. உங்களுக்கு தெரியுது ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறப்ப எந்த ரியாக்ஷனும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரிக்கு இந்த இது இருக்குது பார்த்திங்களா, வால்யூம் ரெகுலேட்டரை வந்து ரெகுலேட் பண்ணுறப்ப நமக்கு அங்கே வந்து வால்யூம் வந்து காட்டுது. ஸோ இதுதான் மல்டி ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஆக்ஸுன்னு காட்டுது. ஸோ நம்ம ஆக்சிலேட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஊஃபர் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹோம் தேட்டரில் ஊஃபர் ஸ்பீக்கர் இருக்குல்ல. ஸோ அந்த ஊஃபர் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது சாங்க்கு வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து அந்த ஹோம் தேட்டரில் இருக்கிற அந்த ஊஃபர் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிருந்துச்சு. ஸோ அது வயரை வந்து கட் ஆனனால வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வயரை போட்டு ஜாயின் பண்ணி ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போர்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் வருதா அப்படின்றது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 ஹோம் தேட்டர். ஸோ அதில் 5.1 ஹோம் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு 5 சேனல் இருக்குது. இதில் சென்ட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் சைடு லெஃப்ட்டு, சைடு 6 பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து 3 சேனலுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சர்க்யூட் ஒர்க் ஆகுது. மற்ற 2 சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன ஃபால்ட்டாக ஆகும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம உள்ளே கொடுத்துருக்க அந்த ஐசி இருக்குது பார்த்திங்களா, ஐசி வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த புது ஐசி வந்து புதுசாக போட்டோம்னா சரியாயிடும். இதில் ஒர்க் ஆகாத ஐசி எதுன்னா சென்ட்ரு ஐசி ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப் ரைட் இருக்குது பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் ரைட்டு. ஸோ இந்த இதுவும் இந்த ஃப்ரண்ட் ரைட்டுன்றதும் சென்ட்ரு, இது ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகலை. மற்றபடி மற்ற ஐசி எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம அவங்ககிட்ட கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதே போதும், இதை வச்சு நாங்கள் கேட்டுக்கிறோம், அதுக்கப்புறமா நம்ம அப்புறமா வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை மாட்டிட்டு ஸோ நம்ம வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ அவுட்புட் எப்படி கேட்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம இதோட ஆடியோ அவுட்புட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ஸ்பீக்கர் ஒன்று போடணும். ஏன்னா வந்து வாய்ஸ் வராது. நம்ம வெறும் ஊஃபர் மட்டும் இருக்கனால வந்து வாய்ஸ் இல்லாமல் வெறும் சவுண்டு மட்டும் கேட்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ்க்காக ஒரு சின்ன ஸ்பீக்கர் ஒன்று மாட்டுறோம். ஸோ அந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு ஏவி பின் இருக்கும் பார்த்திங்களா, இந்த பின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டுன்ற அந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அதில் வந்து மாட்டிக்கிறேன். இப்போ வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சை போடலாம். சுவிட்சை போடுறப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. நான் இதை வந்து ஒரு திருகுறேன். இப்போ ரெகுலேட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக வந்து ஒரு சாங் போட்டு ஆட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கர்லேயே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது.
வரனா ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம தளபதியோட சாங் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 60 லெவல் கொடுத்துருக்காங்க, வால்யூம் லெவல். இதில் ப்ளூடூத்தில் இல்லை, ஆக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ESP மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5.0லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5.1லேருந்து 2.1 கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அவங்களே கொடுத்துருக்காங்க, தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் லெசன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக் சேனல் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதோட சேனல் லிங்க்குமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள், அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.